நீங்க யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்டா, நீங்க வந்து உங்களுடைய பேரையோ, இல்லாட்டி நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களோ, இல்லாட்டி நீங்க வந்து உங்களுடைய கேரக்டர பத்தி நீங்க வந்து சொல்லலாம். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, நீங்க வந்து ரொம்ப வந்து ப்ரவுடா நினைக்கக்கூடிய உங்களுடைய மாரல் வேல்யூஸ் இது எதுவுமே வந்து நீங்க சூஸ் பண்ணல. நீங்க பொறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்து ஒரு மிருகத்த வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தி வளர்க்குறோமோ, அதே மாரி தான் வந்து நீங்களும் வளர்க்கப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்ப நான் ஏன் வந்து இத சொல்றேன்னா, இதுக்கு உண்டான காரணத்த வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கணவனா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய அதுதான் வந்து கனவு அப்படின்னு வந்து நினைப்பாங்க. பட் ஆனா நம்மளுடைய மைண்ட்ன்றது 24 ஹவர்ஸும் வந்து கனவு கண்டுட்டு தான் இருக்கு. அந்த கனவுன்றது வந்து எய்தர் கான்ஷியஸா இருக்கலாம், இல்லாட்டி அன்கான்ஷியஸா இருக்கலாம். அன்கான்ஷியஸா இருக்கக்கூடிய கனவுன்னு நான் வந்து சொல்றது வந்து என்னதுன்னா, அந்த கனவுல வந்து எதுவுமே வந்து ஒரே மாரி இருக்காது, லீனியரா இருக்காது, கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும், சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கும். அதே நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய கனவு தான் என்னதுன்னா, நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோம்ன்றத விதம். இப்போ நான் இதுல வந்து கனவுன்னு சொல்றது வந்து என்னதுன்னா வந்து, அது வந்து ஒரு செட் ஆஃப் பிலீஃப்ஸ், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ரூல்ஸை தான் நம்ம சொசைட்டியும், நம்மள சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அப்பா, அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து, இப்போ நம்ம இருக்கக்கூடிய நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி எலெக்ஷன் நடக்கிறது, எப்படி ஒரு சிட்டிசன் வந்து இருக்கணும், எது செஞ்சா அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து நம்ம சொசைட்டிக்கும் ஒரு ட்ரீம் இருக்கு. இந்த ட்ரீம்ன்றது வந்து என்னதுன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மனுஷங்களே வந்து இந்த சொசைட்டிக்கு உண்டான ஒரு ட்ரீமை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சொசைட்டிக்கு உண்டான ட்ரீம்ன்றது வந்து நிறைய ஒவ்வொரு மனுஷங்களோடைய பர்சனல் ட்ரீம்ல இருந்து கிரியேட் ஆனது தான். இதுதான் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு ஃபேமிலியோட ட்ரீமா மாறுது. அதுதான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சொசைட்டியோட ட்ரீமாவும் மாறுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாய்ஸ் வந்து அழுகக்கூடாது, கேர்ள்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு சாக்ரிஃபைசிங் மென்டாலிட்டியில இருக்கணும், அதாவது நல்லா சமைக்க கத்து இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள ஒரு மேன் வந்து கல்யாணம் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா இன்னும் வந்து பெஸ்ட். ஒரே மதத்திலயோ இல்லாட்டி ஒரே கேஸ்ட்லயோ வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல லைஃபை வந்து வாழ்றாங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து என்னதுன்னா வந்து சொசைட்டியோட ட்ரீம். இன்னும் சொல்லணும்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஜாப். ஒரு இன்ஜினியராவோ இல்லாட்டி ஒரு டாக்டராவோ இல்லாட்டி நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இருந்தா தான் வந்து நீ வந்து லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறிட்ட. இது எல்லாமே வந்து என்னதுன்னா சொசைட்டியோட ட்ரீம் தான் வந்து. இப்போ இந்த சொசைட்டியோட ட்ரீம்ன்றது எப்படி ஒரு மனுஷனுடைய ஒரு பர்சனல் ட்ரீமா வந்து மாறுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நம்ம எப்போ வந்து பிறந்தோமோ அந்த டைம்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பெரியவங்க, அதாவது நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம எப்படி ட்ரீம் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்கூல் போறது மூலியமாவோ, நம்ம எந்த மதத்துல இருக்கோன்றது மூலியமாவோ வந்து நம்ம எப்படி ட்ரீம் பண்ணணுன்றத வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரீம்னா என்னது, நம்ம எப்படி வாழணும், எந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணுன்றத வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எது அசிங்கமானது, எது அழகானது, எது நல்லது, எது கெட்டது, எதை நான் வந்து ஃபாலோ பண்ணணும், எதை நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த மொத்த ஒரு பிலீஃப் சிஸ்டமே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வந்து ஒரு சாய்ஸ் இருக்கு. என்னதான் வந்து நம்மள சுத்தி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி நம்ம மைண்டுக்குள்ள வந்து நம்மளுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணி வந்து செலுத்த ட்ரை பண்ணாலும், நம்ம வந்து அதை வந்து ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் வந்து நம்மளுடைய மனப்பான்மை கிட்ட இருக்கு. பட் ஆனா நம்ம குழந்தையா இருக்கும் போது வந்து நம்மளோட பெரியவங்களை எதிர்த்து நம்மளால வந்து சண்டை போடுற அளவுக்கு திறமையும் இல்லை. அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம ஒரு நாயையோ ஒரு பூனையோ இல்லாட்டி ஒரு மாடையோ வந்து ஒரு மிருகத்தை வந்து நம்ம வந்து வளர்க்குறோமோ, பக்குவப்படுத்தி வளர்க்குறோமோ, அது வந்து நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறத கம்பேர் பண்ணும்போது எந்த வித ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு விலங்கு வளர்க்கும் போது நம்ம அதை வந்து எப்படி வளர்ப்போம், ஒரு ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டம்ல வந்து வளர்ப்போம். எப்போ அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி, நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு விலங்கு வந்து நடந்துக்குதோ, அப்ப அதுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ரிவார்டை வந்து கொடுக்குறோம். அது எப்போ நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா வந்து நடக்க ஆரம்பிக்குதோ, அப்ப அந்த டைம்ல அதுக்கு ஒரு தண்டனையை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலயுமே வந்து நம்ம அப்பா அம்மா, நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் ஒரு ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டம்ல வந்து நம்மளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த சொசைட்டியோட ட்ரீமை நம்மளுடைய பர்சனல் ட்ரீமா வந்து நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை நம்ம மைண்டுக்குள்ள செலுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டம் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய சைல்ட்ஹுட் பீரியட வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல பையன், நீ ஒரு நல்ல பொண்ணுன்னு வந்து எப்ப சொல்லுவாங்கன்னா, அவங்க நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கும் போதுதான். எப்ப வந்து நீங்க அவங்க வந்து நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்காம போறீங்களோ, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா வந்து 2 பயம் வந்து நமக்குள்ள வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்னு, நம்மள வந்து தண்டிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்னு, நம்மளுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சின்ன வயசுல நம்ம வந்து ரிவார்டுன்னு சொல்றது வந்து என்னதா இருக்கட்டும், என்னதுன்னா அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் இல்லாட்டி நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன். நார்மலா சின்ன வயசுலயே நம்மளுக்கு ஒரு எப்படி ஒரு தாட் இருக்கும், எல்லாருமே வந்து நம்மள வந்து கவனிக்கணும், நான் என்ன பண்ணிருக்கேன்னு வந்து பாரு, இதோ பாரு நான் இதை வந்து வரைஞ்சிருக்கேன், நான் இதை வந்து எழுதியிருக்கேன், நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்கேன்றத வந்து இன்னொருத்தவங்க வந்து பாராட்டணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு தன்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து தன்னை கண்காணிக்கணும், அப்படி தன்னை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கோ, அது வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்குமே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன
ஆக ஆரம்பிக்கும்னா வந்து அந்த குழந்தை வந்து தன்னை எல்லாரும் கவனிக்கணுன்றதுக்காக அவங்க என்னென்ன விஷயம்லாம் வந்து பிலீஃப் சிஸ்டம் வந்து அந்த குழந்தைக்குள்ள வந்து புகுத்துறாங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா வந்து நம்ப ஆரம்பிக்கும். அது எப்போ வந்து ஒரு நம்பிக்கையா மாற ஆரம்பிக்குதோ அப்பதான் அது வந்து ஒரு புக் ஆஃப் லால வந்து நம்மளுடைய பர்சனல் ட்ரீம்ல ஒரு பிலீஃபா வந்து உருவெடுக்குது. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த டொமஸ்டிகேஷன்ன்றது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறதுனால நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து கண்காணிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த டைம்ல நம்ம எப்பெல்லாம் நம்ம அந்த பிலீஃப் சிஸ்டம்க்கு எதிராக வந்து நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்மளுக்கே வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம அப்போ வந்து நம்மளே வந்து ரிவார்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அது ஒரு பிலீஃப் சிஸ்டம் எக்ஸ்டர்னல் ட்ரீமா இருந்தது, வந்து சொசைட்டி ட்ரீமா இருந்தது. இப்போ இன்டர்னலா வந்து ஒரு புக் ஆஃப் லாவா மாறிடுது, அதாவது வந்து ஒரு சட்ட புத்தகம் மாதிரி. அந்த சட்ட புத்தகத்துல நம்ம சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை சுத்தி இருக்க வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாமே அந்த இன்டர்னல் புக் ஆஃப் லால வந்து இருக்கும். இப்போ எப்ப நம்ம அந்த புக் ஆஃப் லால இருக்கக்கூடிய ஒரு ரூலை வந்து நம்ம வந்து மீறோமோ அப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. எப்படி ஒரு கோர்ட்ல வந்து ஒரு நீதிபதி வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்ன்றத பொறுத்து அந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நீதிபதி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்ப புக் ஆஃப் லா விட்டு வந்து விலகி போறோமோ அப்போ நீ ஒரு குற்றவாளி, நீ வந்து வெக்கப்பட வேண்டியவன், நீ வந்து தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட இன்னர் ஜட்ஜ் வந்து சொல்லும். இப்போ இதுல இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து யாருன்னா விக்டிம், பாதிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நான் வந்து பாவம், நான் அழகானவன் இல்லை, நான் புத்திசாலியானவன் இல்லை அப்படின்னு வந்து அவங்களே வந்து பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இதுக்கு நீதிபதி வந்து ஆமா நீ குற்றவாளி தான், நீ தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த சைக்கிள் வந்து திருப்பி வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு எக்ஸாம்ல ஒரு 85 மார்க் எடுக்கிறீங்க, பட் ஆனா உங்களுடைய புக் ஆஃப் லால ஒரு ரூல் இருக்கு, 90+ மார்க் எடுத்தாதான் வந்து நீ வந்து ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜட்ஜ் என்ன சொல்லணும்னா, நீ வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டே இல்ல, நீ பாரு எவ்வளவு ஒரு கம்மியான மார்க் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பிளேம் பண்ணும். இது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சம்பளம் இருந்தாலும் உங்களுடைய புக் ஆஃப் லால வந்து நீ இவ்வளவு காசு வச்சிருந்தா, நீ இந்த மாதிரி ஒரு சொந்த காரோ ஒரு சொந்த வீடோ வச்சிருந்தாதான் நீ வந்து இந்த சொசைட்டில மதிக்கப்படுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு புக் ஆஃப் லால வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஜட்ஜ் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கும். இப்போ நீதின்றது என்னதுன்னா, ஒரு தப்பை நம்ம செஞ்சோம்னா அந்த ஒரு தப்புக்கு ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுத்தாதான் வந்து அது வந்து நீதி. ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்புக்கு திருப்பி ஆயிரக்கணக்கான தடவை நம்மளுக்கு தண்டனை கொடுத்தா அது வந்து நீதி இல்ல, அந்நீதி. ஆனா அந்த இன்ஜஸ்டிஸ் தான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து பண்ணிட்டு இருக்கு. நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு வந்து அதிகமான ஞாபக சக்தி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னதுன்னா, இப்போ நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னா அந்த தப்பு செய்யறதை நினைச்சிட்டு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கும், நம்மள குற்றவாளின்னு சொல்லும், அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து தண்டிச்சுப்போம். பட் ஆனா இது இதோட நின்னுட்டா பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நம்ம அந்த தப்பை பத்தி நினைக்கும் போது திருப்பியும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து தீர்ப்பளிக்கும், திருப்பியும் நம்மள வந்து குற்றவாளின்னு அறிவிக்கும், திருப்பி நம்மளே வந்து தண்டிச்சுப்போம். இது நம்ம மட்டும் பண்றது இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அதாவது நம்மளோட வைஃபா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் நம்ம செஞ்ச தப்பு வந்து ஞாபகம் வருதோ அவங்க வந்து நம்மள சொல்லுவாங்க, திருப்பியும் நம்மளே வந்து பிளேம் பண்ணி தண்டிச்சுக்க ஆரம்பிச்சிருவோம். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு இன்டர்னலா இருக்கக்கூடிய ஜட்ஜ்ன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒருத்தவங்கன்றது வந்து தெரிய வருது. இப்போ இந்த ஜட்ஜ் ஏன் வந்து மோசமானவனா, அந்த ஜட்ஜ் எதை பேஸ் பண்ணி வந்து தீர்ப்பு கொடுக்குதோ, அதாவது அந்த சட்ட புத்தகம்ன்றது வந்து அது மோசமா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 90% விதிகளும் வந்து மோசமா இருக்குன்றது தெரியுது. ஸோ கடைசியா இது வந்து நம்மளுக்கு எங்க போய் கொண்டு போய் சேர்க்குதுன்னா, நம்மளா இருக்க முடியாத மாதிரி ஆக்கிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எப்படி வந்து வாழ ஆரம்பிச்சிருவோம்னா, நம்மளா இல்லாம வந்து மத்தவங்க வந்து நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக, அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம இன்னொருத்தவங்களுடைய காப்பியா வந்து ஆரம்பிச்சிரும். அதாவது இந்த புக் ஆஃப் லாவை கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிரும். சோ இதுக்கு சொல்யூஷன் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த புக் ஆஃப் லால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூல்ஸையுமே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இந்த புக் ஆஃப் லால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூல்ஸுமே என்னதுன்னா, இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அதை நம்ம வந்து பிலீவ் பண்ணும்போது அது ஒரு அக்ரிமெண்டா மாறுது. இந்த அக்ரிமெண்ட் தான் இந்த புக் ஆஃப் லாக்குள்ள வந்து ஒரு ரூலா வந்து போய் சேருது. சோ இந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நம்ம வந்து இதுக்கு பதிலா ஒரு 4 புது அக்ரிமெண்ட்டை வந்து புது ரூல்ஸை வந்து அந்த புக் ஆஃப் லால வந்து எழுத போறோம். டான் மிக்வெல் ரூல்ஸ் எழுதின The 4 Agreements இந்த புக்கை வந்து நம்ம வந்து இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு மெஜிஷியன் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை மூலமாவும் நீங்க ஒரு மேஜிக்கை வந்து மத்தவங்க மேல கேஸ்ட் பண்றீங்க. அந்த ஸ்பெல்ன்றது வந்து உங்க மேலயா இருக்கலாம், இல்லாட்டி மத்தவங்க மேலயா இருக்கலாம். உங்க வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்கு. உங்க வார்த்தை மூலமா ஒருத்தவங்களோட லைஃபையே நீங்க வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி ஒருத்தவங்களோட லைஃபை கம்ப்ளீட்டா அழிக்கவும் முடியும். வார்த்தையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னோட வார்த்தையை பயன்படுத்தி மட்டுமே நிறைய புத்திசாலியா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நாட்டையே வந்து கட்டுப்படுத்தி உலகப் போருக்கு கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாம வன்முறை நிறைஞ்ச நிறைய செயலை செய்யறதுக்குமே வந்து வழிவகுத்தான். இப்போ அடால்ஃப் ஹிட்லர் மாதிரியான சர்வாதிகாரியால மட்டும்தான் வந்து மெஜிஷியனா இருக்க முடியும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரணமான மனுஷனுமே வந்து மெஜிஷியன் தான். நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையில மட்டுமே தான் இருக்கு. இந்த வார்த்தையை உங்களுக்கு எதிராகவும் நீங்க யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு எதிராகவும் யூஸ் பண்ணலாம்.
இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வார்த்தைய நம்ம மத்தவங்களுக்கு எதிரா நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றத பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஒரு அம்மா தன்னோட வேலையில மோசமான நாள கடந்து தலைவலியோட வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல அந்த அம்மாவுடைய பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. இப்போ அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு சத்தமுமே அவங்களுடைய தலைவலிய இன்னுமே வந்து பயங்கரமா வந்து கூட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு எல்லா சத்தமுமே வந்து ரொம்ப வந்து எரிச்சல ஊட்டுற மாரி தான் இருந்துச்சு. தன்னுடைய பொண்ணோடைய பாட்டு உட்பட. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தன்னோட பொண்ணோடைய பாட்ட வந்து கேட்க முடியாம, உடனே தன்னோட பொண்ணுகிட்ட போய் "கொஞ்சம் வாய மூடுறியா? உன்னுடைய குரல் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ வாய மூட போறியா இல்லையா?" அந்த மாரி அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய அம்மாவ வந்து ரொம்ப நம்புறதுனால, தன்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப வந்து கேவலமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்து தன்னோட மனசுக்குள்ள விதைச்சிருச்சு. சோ இப்போ இது வந்து என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு அக்ரீமென்ட்டா மாறிடுச்சு. அந்த பொண்ணோடைய புக் ஆஃப் லால இது ஒரு ரூலா எழுதப்பட்டுருச்சு. இதுக்கப்புறமா அந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் பாடுறதையும் நிறுத்திருச்சு. பேசுறது கூட வந்து தயக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் அந்த பொண்ணோடைய அம்மா தன்னுடைய பொண்ணை வந்து காயப்படுத்தணும் அப்படின்றத வந்து சொல்லாம இருந்தாலும், தன்னுடைய அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப நம்பினதுனால, அது வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து அந்த பொண்ணோடைய மனசுல ஒரு நம்பிக்கையா வந்து உருவெடுத்துருச்சு. எப்போ நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோ இல்லாட்டி ஒரு கருத்தா இருக்கும்போது அதை அவங்க முழுமையா நம்புறாங்களோ அப்ப அது வந்து ஒரு அக்ரிமெண்டா மாறிடும். அப்போ அது நம்ம மனசுல இருக்கக்கூடிய சட்ட புத்தகம், அதாவது அந்த புக் ஆஃப் லால வந்து ஒரு ரூலா வந்து எழுதப்பட்டோம். இந்த வார்த்தையை மோசமா பயன்படுத்துறதுல ஒரு முக்கியமான இது என்னதுன்னா வந்து புறம் பேசுறது, அதாவது இங்கிலீஷ்ல காசிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த புறம் பேசுறத நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வைரஸோட கம்பேர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் வைரஸ்ன்றது என்னதுன்னா அது ஒரு பீஸ் ஆஃப் கோட், அது ஒரு ஹார்ம்ஃபுல்லான இன்டென்ஷன்ல எழுதப்பட்டது. அது எப்ப நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள வந்து நம்மளுடைய அவேர்னஸே இல்லாம வந்து செலுத்துறாங்களோ அப்ப அது நம்மளோட கம்ப்யூட்டரை வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ண விடாம வந்து மாத்திரும். இப்போ மனுஷங்க வந்து புறம் பேசுறதையும் நம்ம இதோட வந்து கம்பேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கிளாஸுக்கு போறீங்க, புதுசா ஒரு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றீங்க. அந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஒரு பொண்ணு கிட்ட போய் அந்த கிளாஸ் டீச்சரை பத்தி கேக்குறீங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றானா, அந்த சாரா அந்த டீச்சரா அவர் வந்து ஒரு மோசமான ஆளு, அவர் ரொம்ப திமிரு பிடிச்சவரு, அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது, அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி, சோ நீ அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்றா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு உங்க மனசுல ஒரு கம்ப்யூட்டர் வைரஸை வந்து விதைச்சிட்டாங்க. இப்போ நீங்க அந்த கிளாஸ்க்குள்ள போய் வந்து அட்டெண்ட் பண்ணும்போது வந்து அந்த டீச்சரை உங்களால வந்து தெளிவா வந்து பார்க்க முடியாது. நீங்க எப்படி அந்த டீச்சரை பாப்பீங்கன்னா வந்து உங்ககிட்ட யார் வந்து புறம் பேசினாங்களோ அவங்க கண்ணு வழியா தான் அந்த டீச்சரை வந்து பாப்பீங்க. உங்களுக்கும் அந்த கிளாஸ் வந்து பிடிக்காம போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிளாஸை விட்டு வெளியும் வந்துருவீங்க. உண்மையாலே அவங்க எந்த நோக்கத்துல வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேபி அவங்க அட்டெண்ட் பண்ண கிளாஸ்ல அந்த பர்టిక్యులர் பர்சனை வந்து ஃபெயில் பண்ணிருக்கலாம், ஆர் அந்த சாரை பத்தின அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஜுடைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். பட் எப்படியோ அவங்க வந்து உங்க மனசுல அந்த கம்ப்யூட்டர் வைரஸை வந்து விதைச்சிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வரதுக்காக நீங்க வந்து மத்தவங்க கிட்டயும் அதை ஷேர் பண்ணுவீங்க. இப்படிதான் ஹோல் சொசைட்டியுமே வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ல வந்து ஈடுபடுறதுக்கு வந்து ஒரு காரணமா இருக்கு. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சின்ன வார்த்தையும், நம்ம ஜோக் நினைச்சு பேசக்கூடிய ஒவ்வொரு சின்ன வார்த்தையும் மத்தவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பெருசா இம்பாக்ட் ஆகுது. மேபி நம்ம இன்னொருத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணும்போது இன்சல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை மறந்துடலாம். பட் ஆனா காலம் முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆறாத வடுவா இருக்கும். அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க அதுல இருந்து அவங்களோட கம்ப்ளீட்டா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க லைஃபை கம்ப்ளீட்டா மாத்தலாம். இல்லாட்டி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து உண்மை நம்பி அவங்களோட வாழ்க்கையை அப்படியே அதோட வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் வந்து வழிவகுக்கலாம். இந்த மாதிரி வார்த்தையை நம்மளுக்கு எதிராகவும் வந்து பயன்படுத்தலாம். எப்பெல்லாம் வந்து நான் ஒரு முட்டாள், எனக்கு வந்து இதெல்லாம் வராது, நான் என்னால் எதுவுமே வந்து சரியா செய்ய முடியாது, எனக்கு எதுவுமே வந்து புரியல, அந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து போறது. இது வந்து இதனால என்ன ஒரு பிரச்சனை வரும்னா வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சிறந்து விளங்கணும்னு நினைச்சா கூட, இப்போ நான் ஒரு ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் நான் அதே மாதிரி நினைக்கிறேன் என்னோட புக்கை வந்து யார் வந்து படிக்க போறான்னு நினைச்சா நான் வேர்ல்டு கிட்ட ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நானே வந்து செல்ஃப் ரிஜெக்ஷன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட், த இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நம்ம குற்றம் இல்லாம நம்மளுடைய வார்த்தைகளை வந்து உபயோகிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம என்ன மீன் பண்றோமோ அதை மட்டும் தான் நம்ம பேசணும். அதுல பொய்ய கலந்தோ இல்லாட்டி மேனிபுலேட் பண்ற மாதிரியோ இல்லாட்டி அதை மிகைப்படுத்தி சொல்ற மாதிரியோ வந்து பண்ணக்கூடாது. என்னதான் இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு உண்மையை சொல்றதா இருந்தாலும் அதை எப்படி சொல்றோம்ன்றதும் மேட்டர் தான். அது மூலியமா தான் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்கன்றது நம்மளோட வார்த்தையில வந்து ரொம்ப அடங்கி இருக்கு. ஸோ வேர்ட்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்க மேல வந்து நீங்க செல்ஃப் லவ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிராக வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. மத்தவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க மத்தவங்களுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து மத்தவங்களுடைய லைஃபை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுதுன்றதை வந்து நினைச்சு பார்க்கணும். இப்படி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னதுன்னா வந்து த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட், இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட். என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அந்த நாளே உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிருக்காம். அது மேபி உங்களுடைய கொலீகா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்க மண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க அதை வந்து ப்ளே பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பட் ஆனால் இந்த செகண்ட் அக்ரிமெண்ட், டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி, என்ன சொல்லுதுன்னா அது எதுவுமே வந்து அது உங்களை பத்தி இல்லை, அது வந்து அவங்கள பத்தி தான். உங்களை சுற்றி என்ன நடந்தாலுமே வந்து நீங்கள் அதை எதையுமே வந்து நீங்கள் வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்றத வந்து அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அது அவங்க மைண்டில் வந்து அவங்களுடைய சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய லாஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்கள வந்து எப்படி வந்து டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க வந்து உங்களுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ், ஜட்மெண்ட்ஸ், இன்சல்ட்ஸ் இது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்க,
ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலையுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். அதுல வந்து அவங்க ஒரு டேரக்டரா இருப்பாங்க, ஒரு ப்ரொடியூசரா இருப்பாங்க, ஏன் அந்த ஸ்டோரியில அவங்களே வந்து ஹீரோவா தான் இருப்பாங்க. நம்ம அவங்க ஸ்டோரியில வந்து ஒரு சைடு கேரக்டர் தான். ஸோ அவங்க நம்மளை பத்தி சொல்றாங்கன்னா அது முழுக்க முழுக்க அது வந்து அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் தான் தவிர அது நம்மளை பத்தி வந்து அது வந்து எதுவுமே வந்து சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட பார்த்து சொல்றாங்க, நீ என்ன ரொம்ப வந்து குண்டா இருக்க, இல்லாட்டி ஏன் ரொம்ப வந்து மெலிஞ்சு போயிட்ட, ஏன் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் கலரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா அது உங்களை பத்தி இல்ல. ஏன்னா அவங்களுடைய புக் ஆஃப் லால அவங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ்ல அவங்க வந்து பியூட்டிக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க செட் பண்ணிருக்காங்க. அது மூலியமா தான் வந்து சரி நம்ம இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணா அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட புக் ஆஃப் லால சொல்லுது. அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல இன்னொருத்தவங்க மேபி கேட்கலாம், என்ன 25 வயசு ஆயிடுச்சு இன்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடு, இல்லாட்டி வந்து பொண்ணு கிடைக்காம போயிடும், இந்த மாதிரி கூட ஒரு சில பேர் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து எதனாலனா அவங்களுடைய புக் ஆஃப் லால அவங்களுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க வந்து இந்த வயசுல தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நேரத்துல தான் பண்ணணும், இதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த செகண்ட் அக்ரிமெண்ட்ன்றது வந்து மத்தவங்களுக்கு மட்டும் பொருந்ததுல நம்மளுக்குமே ரொம்ப பொருந்தும். நம்ம மைண்ட்லயுமே நிறைய வாய்ஸஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து எங்க இருந்து வருதுனே தெரியாது, நம்மளை பத்தி வந்து சொல்லும். பட் ஆனா அதை வந்து நம்ம சூஸ் பண்றதும் அதை சூஸ் பண்ணாததும் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதையுமே நம்ம வந்து பர்சனலா வந்து எடுத்துக்க கூடாது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வரலாம், சில பேர்ல கன்ஸ்ட்ரக்டிவா வந்து ஒரு ஃபீட்பேக்ல கொடுப்பாங்களே, அது மேபி என்னோட growth-க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமே, அந்த மாதிரி ஃபீட்பேக்கையும் நான் வந்து பர்சனலா எடுத்துக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் இங்க டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி அப்படின்னு வந்து சொல்லும்போது நீங்க யார் சொல்றதையும் கேட்கவே கூடாதுன்ற மாதிரி நான் சொல்லவே இல்லை. டோன்ட் டேக் பர்சனலி அப்படின்றது என்னதுன்னா, ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு இன்சல்ட்டையோ ஒரு கிரிட்டிசிசமையோ வைக்கிறாங்கன்னா உங்களுடைய செல்ஃப் வொர்த் வந்து டேமேஜ் ஆகாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நீங்க எவாலுவேட் பண்றது தான். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க அதை வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகுனா நீங்க வந்து டிஃபென்சிவாவோ இல்லாட்டி எமோஷனலாவோ வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை யோசிக்காம உங்களுடைய ஸ்டாண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஸ்டெடியா நிப்பீங்க. பட் ஆனா எப்போ நீங்க வந்து பர்சனலா எடுத்துக்காம இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைம்ல வந்து அவங்க சொல்றதுல மெசேஜ் தான் பாப்பீங்க, டெலிவரியே பார்க்க மாட்டீங்க. இந்த மெசேஜுக்கும் டெலிவரிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, டெலிவரின்றது அது அவங்க எப்படி சொல்றாங்கன்றது, மேபி அவங்க அதை வந்து ஹார்ஷா சொல்லலாம் இல்லாட்டி சாஃப்டா சொல்லலாம். மெசேஜ்ன்றது என்னதுன்னா வந்து அவங்க என்ன விஷயத்தை பத்தி சொல்றாங்கன்னு. உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீ ரொம்ப ஸ்பீடா பேசுற அதனால எனக்கு எரிச்சலா இருக்கு மேபி வந்து கமெண்ட் சொல்லலாம், மேபி அது கேட்க வந்து ஹார்ஷா இருக்கலாம். பட் ஆனா அவங்க சொல்ற அந்த மெசேஜ் தான் இப்போ வந்து மேட்டரே. அந்த மெசேஜை நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய growth-க்கு நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோக்கு நான் அது வந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு சஜஷனா இருக்கும். சோ இதுல அல்டிமேட்டா கோல்டன் ரூல் என்னதுன்னா, நம்ம எப்ப வந்து பர்சனலா எல்லாமே வந்து எடுத்துக்காம ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம மெசேஜை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், டெலிவரியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த செகண்ட் அக்ரிமெண்டான டோன்ட் டேக் பர்சனலி அப்படின்றது வந்து கிரிட்டிசிசம்க்கு மட்டும் இல்லாம ஃபிளாட்டரிக்கும் ஒத்து போகும். ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்து நான் உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸான பர்சனை வந்து பார்த்ததே இல்லை, நீ ஒரு ரொம்ப ஒரு காட் கிஃப்டட் பர்சன் அந்த மாதிரி சொன்னா கூட அதையுமே நீங்க வந்து பர்சனலா எடுத்துக்க கூடாது. இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்னதுன்னா, நீங்க ஒன்ஸ் அதை வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஈகோ வந்து பூஸ்ட் அப் ஆயிடும். இன்கேஸ் அவங்க வந்து திடீர்னு அவங்க அந்த மாதிரி வந்து புகழ்ந்து பேசுறத நிறுத்திட்டாலோ இல்லாட்டி அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ நீங்க தான் வந்து ஹர்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க உங்களை பார்த்து நீ ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அந்த மாதிரி வந்து சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க அந்த உங்களுடைய ஈகோ வந்து பூஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸ் உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் வந்து வெளியே காமிக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. இல்லாட்டி இன்னொருத்தவங்க உன்ன மாதிரி ஒரு கைண்டான பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் வந்து இன்னொருத்தவங்க ஒரு உதவி கேட்டு நோ சொல்லணும் அப்படின்னு வந்து தோணாலும் உங்களால சொல்ல முடியாது. நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக மட்டுமே வந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். சோ அட்லாஸ்ட் செகண்ட் அக்ரிமெண்ட் என்னதுன்னா, எதையுமே பர்சனலா எடுத்துக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உங்க பார்ட்னருக்கோ இல்லாட்டி உங்க ஃப்ரெண்டுக்கோ வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற விதமா வந்து வெறும் ஒரே ஒரு லெட்டர்ல கே அப்படின்னு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சா, அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்புறமா அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல உங்க மைண்ட்ல வந்து என்ன ஓடிட்டு இருந்துச்சு, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சா, இல்லாட்டி ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ரூடா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்து உங்க மனசுல வந்து தோணுச்சா. இப்போ இவ்வளோ அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல நடக்கக்கூடிய உங்க மைண்ட்ல நடக்கக்கூடிய டிராமாக்கு வந்து காரணம் என்னதுன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட், அதுதான் அசியூம் பண்றது, அதை யூகிக்கிறது அப்படின்னு தமிழ்லையும் வந்து சொல்லலாம். இப்போ இந்த தேர்ட் அக்ரிமெண்ட் வந்து என்னதுன்னா, டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். இந்த பிரின்சிபல்ன்றது வந்து ரொம்ப கிளியர். அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பத்தியும் நம்ம வந்து அசியூம் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பாஸ் என்ன திங்க் பண்றதா இருக்கட்டும், நம்ம பார்ட்னர் வந்து என்ன ஃபீல் பண்றதாங்க இருக்கட்டும், இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு கால் எடுக்கல, அவங்க ஏன் வந்து கால் எடுக்கலன்றதா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் நம்ம வந்து அசியூம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய சோகத்துக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம வந்து அசியூம் பண்றதுனால மட்டும்தான். இப்போ இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஒரு ஹாபிட் ஏன் நம்மளுடைய டிஃபால்ட் செட்டிங்கா இருக்கு, ஏன் வந்து நம்ம வந்து எல்லாத்த பத்தி அசியூம் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைண்டும் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்ம மைண்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இல்லாம இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி அன்சேஃபா அன்சர்டைனா வந்து ஃபீல் பண்ணும். எப்பெல்லாம் நம்ம ஒரு புது சிச்சுவேஷனை வந்து என்கவுண்டர் பண்றோமோ அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து கம்மியான நாலேஜ் இருந்தாலுமே வந்து நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா, அந்த நாலேஜ் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்றதுக்காக அதுவா ஆன்சரை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மைண்டுக்கு அந்த ஆன்சர் சரியா தவறான்றதை பத்தி கேர் இல்ல, அந்த ஆன்சர் இருந்தா மட்டுமே அது வந்து சேஃபா வந்து ஃபீல் பண்ணும். நம்ம வந்து ஒரு விஷய சைக்கிள்ல வந்து மாட்டிப்போம்.
நம்ம வந்து ஒரு விஷயத்தை பத்தி அசியூம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுதான் உண்மை அப்படின்னு வந்து நம்ப ஆரம்பிச்சிருவோம், அதை பர்சனலா எடுத்துக்க ஆரம்பிப்போம், இதை நினைச்சு மத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸா நம்மளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம ரொம்ப வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆஃபீஸ்ல கஷ்டப்பட்டு ஒரு பிரசன்டேஷன் பண்றீங்க, உங்க மேனேஜர் வந்து அந்த பிரசன்டேஷன்ல பாதியிலே நடுவுல வந்து வெளியே போயிட்டாருன்னா அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து உங்க மைண்டுக்குள்ள வரும். மேபி என்னோட மேனேஜருக்கு வந்து என்னோட பிரசன்டேஷனே பிடிக்காம போயிருக்கலாம், நான் வந்து ஒரு திறமசாலி இல்ல, கண்டிப்பா இந்த பிரசன்டேஷனுக்கு எனக்கு ஒரு பேடான ரிவ்யூ தான் வரும் அப்படின்னு இது எல்லாமே வந்து உங்க மைண்டுக்குள்ள நீங்களே வந்து அசியூம் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க இதை வந்து கிளாரிஃபை பண்ணாம நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க கூட வந்து காசிப் பண்ண ஆரம்பிப்பீங்க. மேனேஜர் வந்து என் மேல வந்து கோவமா இருக்காரு, அவர் கண்டிப்பா வந்து என்ன வந்து பேடா வந்து ரிவ்யூ பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீங்க அசியூம் பண்ணதை வந்து உண்மை நம்பி உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் நீங்க வந்து காசிப் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த அசியூம் பண்றதுன்றது நம்ம லைஃப்ல வந்து எங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னா ரிலேஷன்ஷிப்ல தான். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய முக்காவாசி ப்ராப்ளம்க்கு வந்து ரீசன் என்னதுன்னா நம்ம வந்து அசியூம் பண்றது தான். நம்ம பார்ட்னர்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நம்மளுக்கு என்ன தேவைன்றது வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அதை வந்து சொல்லணும்னு வந்து அவசியம் இல்லைன்ற மாதிரி நீங்க வந்து அசியூம் பண்ணுவீங்க. இதனாலதான் வந்து ரிலேஷன்ஷிப்ல நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸும் ஃபைட்டும் வரதுக்கு வந்து ஒரு ரீசனா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கஷ்டமான வேலை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க, அந்த டைம்ல உங்க வீடு வந்து சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனா ஆக்சுவலா அந்த வீடு வந்து ரொம்ப வந்து அழுக்காவும் இப்ப நிறைய பொருள் வந்து சதறியும் க்ளீன் பண்ணாம உங்க பார்ட்னர் வந்து சோஃபால உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு கோவம் வரும், ஏன் வந்து நீ வந்து ரூமை வந்து க்ளீன் பண்ணல, நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வந்தா நீ க்ளீன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காதா அப்படின்ற மாதிரி நீங்களா அசியூம் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா இந்த சிச்சுவேஷனை ரிசால்வ் பண்றதுக்கு நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க பார்ட்னர் கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தாலே அது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிருக்கும். இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா என்னோட பார்ட்னர் வந்து இந்த மாதிரி வந்து கிஃப்ட் வந்து வாங்கி தருவா அந்த மாதிரி வந்து நம்மளே அசியூம் பண்ணிப்போம். நம்ம வந்து பட் ஆனா சொல்லணும்னு நினைக்க மாட்டோம், ஏன்னா நம்ம பார்ட்னர் வந்து நம்மள வந்து மைண்ட் ரீட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே நம்ம என்ன யோசிக்கிறோம்ன்றது அவங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வந்து அசியூம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். இதனால என்ன ப்ராப்ளம்னா இன்கேஸ் அவங்க உங்களுக்கு வந்து கிஃப்ட் தராம போனாலோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்காத வேற ஒரு கிஃப்ட் தந்தாலோ நீங்க வந்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அசம்ஷன்லயே பிக்கஸ்ட் மிஸ்டேக் நம்ம பண்றது என்னதுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், நம்ம எப்படி திங்க் பண்றோம், நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றோமோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து நினைப்பாங்கன்ற மாதிரி அசியூம் பண்றதுதான். இதனால ப்ராப்ளம் என்னதுன்னா நம்ம மத்தவங்க கூட சேர்றதுக்கே நம்ம பயப்படுவோம், நம்மள வந்து அதிகமா வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருப்போம். சோ நம்ம இப்ப மத்தவங்க கூட சேர்ந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சா நம்மள எப்படி வந்து ப்ளேம் பண்றோமோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் நம்மள வந்து ப்ளேம் பண்ணுவாங்கன்னு வந்து அசியூம் பண்றது. சோ இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் தான் என்னதுன்னா நம்ம வந்து क्वेश्चंस கேட்கணும். எப்பப்பெல்லாம் வந்து நம்ம அசியூம் பண்றோம் நம்மளுக்கு வந்து தெரிய வருதோ அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம வந்து क्वेश्चंस கேட்க ஆரம்பிக்கணும். நம்ம அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து கிளாரிஃபை ஆகுற வரைக்கும் வந்து நம்ம வந்து क्वेश्चंस வந்து கேட்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க क्वेश्चंस கேட்கறது அது உங்களோட உரிமை, பட் ஆனா அந்த क्वेश्चन கேட்கறதுக்கு வந்து அவங்க எஸ்ன்னு சொல்றதோ இல்லாட்டி நோன்னு சொல்றதோ அது அவங்களுடைய உரிமை. அதே மாதிரி இன்னொருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபை பண்றதுக்கு கேட்டாலோ அந்த டைம்லயும் உங்ககிட்ட அந்த சாய்ஸ் இருக்கு, நீங்க எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமான்றது. நீங்க எப்ப ஒன்ஸ் வந்து அசியூம் பண்றதை வந்து ஸ்டாப் பண்றீங்களோ உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து குறைஞ்சிரும், உங்களோட கம்யூனிகேஷனும் வந்து கிளியர் ஆயிடும். சோ தேர்ட் அக்ரிமெண்ட் என்னதுன்னா வந்து டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ். என்னைக்காவது நீங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டோ இல்லாட்டி ஒரு ஒர்க் அவுட்டோ முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அதிகமா வந்து ஒர்க் பண்ணலே, இன்னும் கொஞ்ச நேரம் புஷ் பண்ணிருக்கலாமே அந்த மாதிரி உங்க மனசுல ஒரு வாய்ஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சா? இப்போ அந்த மாதிரி வந்து வாய்ஸை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ஃபோர்த் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபோர்த் அக்ரிமெண்ட் வந்து என்னதுன்னா ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட், நோ மோர் நோ லெஸ். இப்போ இங்க எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பெஸ்ட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபிக்ஸ்டு திங் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த பெஸ்ட்ன்றது ஒவ்வொரு மூமெண்ட் டு மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுடைய எமோஷனல் எனர்ஜி உங்களோட பிசிக்கல் எனர்ஜி பொறுத்து உங்களுடைய பெஸ்ட் எதுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மேபி இப்போ நீங்க காலையில எந்திரிக்கிறீங்கன்னா அந்த டைம்ல நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப எனர்ஜைஸ்டா இருக்கலாம். அந்த டைம்ல நீங்க கொடுக்கக்கூடிய பெஸ்ட்ன்றது நைட் வந்து நீங்க டயர்டா இருக்கும் போது கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டை விட வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க எப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும் போதோ அந்த டைம்ல நீங்க கொடுக்கக்கூடிய பெஸ்ட்ன்றது வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபீவர்னால அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது வந்து அதிகமா தான் இருக்கும். சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருக்காங்கன்னா அவங்க சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, மேபி அவங்களால வந்து 10 hours வந்து படிக்க முடியும், அது அவங்களுடைய பெஸ்டா இருக்கும். பட் ஆனா வீக்கெண்ட்ஸ்ல ஒர்க் போயிட்டே படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஹெக்டிக்கான ஒர்க் டேல அவங்களுடைய பெஸ்ட் வந்து 2 days தான் இருக்கும். சோ எந்த ஒரு சிச்சுவேஷனா எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல வந்து உங்களுடைய பெஸ்ட் வந்து கொடுங்க. நான் ஏன் வந்து உங்க பெஸ்ட்டை தாண்டி அதிகமாவோ இல்ல அதுக்கு கம்மியாவோ கொடுக்க கூடாதுன்னு நான் வந்து சொல்றேன்னா, நீங்க எப்போ உங்க பெஸ்ட்டை விட அதிகமா கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த டைம்ல அன்ப்ரொடக்டிவான சிச்சுவேஷன்ல தான் போவீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க மேனேஜர் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு 8 hours வந்து ஒர்க் பண்றீங்க. பட் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா என்னால வந்து ஒரு 10 to 12 hours கூட வந்து எக்ஸ்ட்ரா 12 hours கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. மேபி இனிஷியலா வந்து உங்க மேனேஜர் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணாலும் நீங்க வந்து உங்களுடைய பாடியோட கேப்பபிலிட்டிக்கு வந்து அதிகமா வந்து நீங்க வந்து புஷ் பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து பர்ன் அவுட் ஆக ஆரம்பிப்பீங்க, கேர்லெஸ்ஸா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுடைய ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான டியூரேஷனை வந்து ரொம்ப வந்து எலாங்கேட் பண்ணிடும். பட் ஆனா இதுவே வந்து நீங்க உங்க பெஸ்ட்டை விட கம்மியா கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா அப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஜட்ஜ் ஆக்டிவேட் ஆகி நம்மள வந்து கில்ட்டாவும் ப்ளேம் பண்ணவும்
பண்ணவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஜஸ்ட் அதிகமாகவும் பண்ணாம கம்மியாகவும் பண்ணாம நம்மளால எவ்வளோ அந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல வந்து கொடுக்க முடியுதோ நம்மளுடைய பெஸ்ட்டை அதை கொடுத்தா மட்டுமே போதும். அந்த டைம்ல நம்ம இன்னர் ஜட்ஜ் வந்து நம்மள கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்லலாம், நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டேன், இதுதான் என்னால முடியும் அப்படின்னு. எப்பயுமே நம்ம பெஸ்ட்டை கொடுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்னதுன்னா, ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, தனக்கு வந்து பீஸ் வேணும், தனக்கு என்லைட்மெண்ட் வேணும்ன்றதுக்காக ஒரு புத்திஸ்ட் டெம்பிள்ல போய் ஒரு புத்திஸ்ட் மாஸ்டரை போய் பார்த்தான். அந்த மாஸ்டர் கிட்ட போய், மாஸ்டர் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பீஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி என்லைட்மெண்ட் வேணும், இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் நான் மெடிடேஷன் பண்ணனா எனக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டான அந்த ஒரு பீஸ் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து அந்த மாஸ்டர் கிட்ட கேட்டான். உடனே அந்த மாஸ்டர் சொன்னாங்க, உனக்கு 10 வருஷம் ஆகும் நீ வந்து பீஸ் அட்டைன் பண்றதுக்கு, அந்த மாதிரி சொன்னாங்க. அவன் என்ன நினைச்சானா, என்னால இதை விட இன்னும் அதிகமா கூட ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, மாஸ்டர் இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் நான் வந்து மெடிடேட் பண்றேன், அப்ப எனக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்டான். அதுக்கு அந்த மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா 20 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அவன் மாஸ்டர் கிட்ட கேட்கறான், நான் அதிகமான நேரம் தானே மெடிடேட் பண்றேன், அப்புறம் ஏன் எனக்கு வந்து என்லைட்மெண்ட்டோ இல்ல பீஸோ அட்டைன் ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் அதிகமா எடுத்துக்குதுன்னு கேட்டாங்க. அதிகமாகுது அப்படின்னு வந்து அவன் கேட்கும்போது அதுக்கு அந்த மாஸ்டர் சொன்னாங்க, நீ உன்னோட ஜாயை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மெடிடேட் பண்றதுக்கு இங்க வரல, நீ இப்போ எப்போ வந்து உன்னால வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 4 ஹவர்ஸ்லயே உன்னால ஒரு மெடிடேஷன் பண்ணி உன்னால அந்த எஃபெக்டிவ்னஸ் எடுக்க முடியுதோ அதை நீ வந்து 8 ஹவர்ஸா மாத்தும் போது நீ இந்த பாயிண்ட் வந்து மிஸ் பண்ற அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னாங்களாம். இப்போ இந்த புக்ல சொன்ன 4 அக்ரிமெண்ட்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க் தான் இந்த இப்போ நான் சொன்ன இந்த 4 அக்ரிமெண்ட்ஸை உங்களுடைய சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க தான் மாத்தணும். பட் ஆனால் இது மாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணி தான் வந்து பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி என்னதுன்னா, நம்ம புக் ஆஃப் லால இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டா எடுத்துட்டு அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்றது ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இருக்கும். பட் நான் இப்போ சொல்ல போற செகண்ட் வே தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டிவான வே. அதுதான் என்னதுன்னா வந்து இனிஷியேஷன் ஆஃப் டெத். இனிஷியேஷன் ஆஃப் டெத் அப்படின்றது என்னதுன்னா, அதை வந்து ஸ்டாய்சிசம்ல மெமெண்டோ மோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம எந்த நொடியில வேணாலும் இறந்து போலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் வந்து இந்த மாதிரி இந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும்னா, உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் பாக்குறீங்க, அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு வாரத்துல இறந்துருவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு வந்து 2 சாய்ஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து உங்களை பார்த்தே வந்து பரிதாபப்பட்டு, ஆமா நான் பாவம் நான் இறந்து போயிட போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்தை வந்து எப்போ உங்களுக்கு சாவு வரும்னு நினைச்சுக்கிட்டே நீங்க வந்து ஃபீல் பண்ணி இறந்து போகலாம். செகண்ட் சாய்ஸ் என்னதுன்னா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா நீங்க யாரோ, நீங்க உங்களோட ட்ரூ செல்ஃப் என்னதோ நீங்க வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கலாம். அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ், விக்டிம், அந்த புக் ஆஃப் லா எல்லாமே வந்து இறந்து போயிடும். உங்களுடைய ட்ரூ செல்ஃபை வந்து உங்களால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ இந்த டாக்டர் சொன்ன அந்த ஒரு வாரம் கெடுன்றது அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஒத்து போகும். ஏன்னா நம்மளால நெக்ஸ்ட் டே நம்ம உயிரோட இருப்போம்னு நம்மளால வந்து 100% வந்து கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. இப்போ ஏஞ்சல் ஆஃப் டெத் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லும்னா, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து அது உன்னோடது இல்லை, அது என்னோடது. உன்னோட ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லாட்டி உன்னோட வேலையா இருக்கட்டும், இல்லாட்டி உன்னோட கெரியரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அது வந்து என்னோடது. எனக்கு எப்போ தேவையோ அதை நான் வந்து உன்கிட்ட வந்து பறிச்சிடலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நான் வந்து அதை வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், அதனால நீ வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றது. இந்த டெத்து வந்து எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும்னா, நம்ம வந்து கடைசியே இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டை பார்க்குறோம்னா, அது மேபி நம்மளுடைய லாஸ்ட் டேவா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய லாஸ்ட் டேவா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து அவங்களை வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் மேபி ஒரு பெரிய வீடியோவா இருக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து கத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய புக் சம்மரிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல எங்க ஏதாவது வந்து தப்பு செஞ்சிருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அதை வந்து மாத்த வந்து நான் ட்ரை பண்றேன். வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. பாய்.